ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு, எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து அடையாரில் இருக்கக்கூடிய பிஎம் பிர்லா பிளானட்டோரியம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மார்னிங் வந்து வீட்டிலேருந்து ஒரு 9:30க்குலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய் சேரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. ஸோ உள்ளே போகணுன்னா நமக்கு வந்து டிக்கெட் வாங்கின பிறகு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக டிக்கெட் எடுக்கிறதுக்காக நாங்கள் லைனில் நின்றுட்டு இருந்தோம். டிக்கெட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு 80 ருபீஸும் சின்ன பசங்களுக்கு வந்து 40 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா டெக்னாலஜி சென்டர், அப்புறம் சயின்ஸ் பார்க்கு, மேக்ஸ் கேலரி, அப்புறம் ஃபன் மிரர் கேலரி, அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை தேட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு உள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டிக்கெட் எடுக்கும்போதே ஸ்கை தேட்டருக்கு வந்து டைம் கொடுத்துட்டாங்க. எத்தனை மணிக்கு ஷோங்கன்னு எங்களுக்கு வந்து 12 o'clock டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வெளியே கொஞ்சம் வந்து சயின்ஸ் பார்க் பார்த்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆனோமே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, HF-24 போர் விமானம் ஒன்று வச்சுருக்காங்க. இது முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவிலேயே டிசைன் பண்ண ஒரு போர் விமானம் வச்சுருக்காங்க. ஸோ அப்புறமா இந்த சயின்ஸ் பார்க் வந்து சின்ன பசங்க வந்து விளையாடிட்டே சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பார்க் வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு கூட இந்த பார்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சயின்ஸ் பார்க்கில் நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கேம் இருக்குது. அதாவது கேம் ப்ளே பண்ணிகிட்டே பசங்களுக்கு வந்து நம்ம சயின்ஸ் பற்றி சொல்லி கொடுக்குறா அந்த அளவுக்கு இங்கே வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவே இந்த பார்க் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு சயின்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாக் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வெயிட்டை நம்மளே தூக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் வச்சுருக்காங்க. அதாவது நீர்மூழ்கி கப்பலெல்லாம் வச்சுப்பாங்கள்ல, அந்த பெரிஸ்கோப் தான். அதாவது நீர்மூழ்கி கப்பலில் போயிட்டு இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பார்க்குறதுக்கு வச்சுப்போம், அந்த பெரிஸ்கோப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதை பற்றி வந்து தெரியாதவங்க வந்து இதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்தவாறு அதில் எழுதியும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் எல்லாமே அவுட்டோர் கேம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உள்ளே வந்து ஸ்கை தேட்டரில் போய் வந்து மூவி பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. 12 o'clock ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து மூவி பார்க்கலான்னு போயிட்டோம். இதாங்க என்ட்ரன்ஸு. உள்ளே போனோன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சோலார் சிஸ்டம், அதுக்கப்புறமா பிளானட்ஸை பற்றிய டீட்டெயில்ஸ் அதில் வச்சுப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து படித்து தெரிஞ்சுட்டு உள்ளே போனோம்னா இதாங்க ஸ்கை தேட்டர். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து நமக்கு முன்னாடி இருக்காது, நமக்கு மேலே தான் இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு பிளானட்ஸை பற்றியும் அழகாக டீட்டெயிலாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஷோ டைம் பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 hour டைம் எடுக்குது. ஸோ இதையும் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு கேலரியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு தான் வச்சுருந்தாங்க. அதாவது பிலோ 12 இயர்ஸ்க்கு தான் இதை நம்ம வந்து பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருந்தாங்க. ஏதாவது நம்மளோட எனர்ஜி லெவலில் தெரிஞ்சுக்கிற மாதிரி இதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே வந்து இந்த பக்கமாக ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய சயின்டிஸ்ட் பற்றி வந்து டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களெல்லாம் பற்றி நம்ம பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆர்மிஸ் வந்து யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற பூட்ஸு, அதுக்கப்புறமா வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த பீரங்கி, அதுக்கப்புறமா வந்து அவங்களோட வெஹிக்கிள்ஸு எல்லாமே வந்து மினியேச்சர் மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதையும் அப்படியே பார்த்து தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்ஸ் கேலரி தான் போகும். ஸோ மேக்ஸ் கேலரி வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது கிரேக்க நம்பர்ஸு, எகிப்து நம்பர்ஸு, ரோமன் நம்பர்ஸு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதில் என்ன வச்சுருக்காங்கன்னா மேக்ஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. அதாவது ஷேப்ஸு, 2D ஷேப்ஸு, 3D ஷேப்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி, அதாவது ஷேப்ஸ் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி, அதை சிம்பிள்ஸ் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதையும் நல்ல பசங்க வந்து என்ஜாய் பண்ணி மேக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ராமானுஜர் வந்து அவரோட இது வச்சுருந்தாங்க. அதாவது நம்மளோட கணித மேதை ராமானுஜரை பற்றிய ஒரு ஸ்டாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே, அவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே இங்கே வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மேக்ஸ் கேலரிங்கனால இங்கே வந்து நிறைய குயிஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. குயிஸ் வச்சுருந்து அதில் வந்து ஒரு டீமாக வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு 3D ஷோ இருந்துச்சு. அதையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஷோ வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஷோ வந்து நம்ம வந்து எர்த்து, மூணு இதை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஷோ இருந்துச்சு. இந்த மானிட்டர் வந்து அப்படியே ரவுண்டாக இருந்துச்சு. ஸோ இதையும் பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இதய காட்சி கூடம் வச்சுருக்காங்க. ஸோ இதய காட்சி கூடத்தில் பல வகையான உயிரினங்கள் வந்து
வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அதாவது திமிங்கலத்தோட இதயம், தவளை, முதலை, நிறைய அனிமல்ஸோட இதயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு 4 மாத குழந்தைய வந்து வயிற்றில் இறந்துருக்கும்ல, அந்த குழந்தைய வந்து எடுத்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன நமக்கு கையளவு சைஸ் தான், உள்ளங்கை அளவு சைஸ் தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ லீவு டைமும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இதே காட்சி கூட பார்த்ததுக்கப்புறமா இதுக்குள்ளேயே இன்னொரு வழிக்கு போனோம்னா அங்கே வந்து ஃபன் மிரர்ஸு, அப்புறம் இந்தியன் ஸ்பேஸு, அப்புறம் வந்து ஓஷன் கேலரி, இது போன்ற காட்சி கூடங்கள்லாம் வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்குறது வந்து இந்தியன் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இங்கே வந்து சேட்டலைட்ஸு, அப்புறம் ராக்கெட்ஸு, எல்லாமே வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்பேஸில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் ரூமு, அதுக்கப்புறமா கண்ட்ரோல் ரூமு எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. அதாவது சயின்ஸு, ஸ்பேஸு அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சில பேர் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ பிடிக்கிற மாதிரி இங்கே எல்லாமே சூப்பராக அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இதையும் பார்த்து தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் மிரர் கேலரிக்கு தான் போகிறோம். இப்போ நம்ம ஃபன் மிரர் கேலரி வந்தாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. அதாவது எல்லாமே மிரர் பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதாவது முதல்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டின் மேல் தலை அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்புறம் முடிவில்லா கிணறு, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் ஒவ்வொருமே டாபிக் வைஸாக வச்சு ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதில் வந்து முடிவில்லா கிணறு அப்படின்னு ஒன்று சொன்னல, அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அதே மாதிரி அந்த தட்டின் மேல் தலையில் வந்து நான், என்னோட பசங்க, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே பார்த்து அதில் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்துலேயே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் சம்மந்தமான ஒரு காட்சி கூட வச்சுருக்காங்க. அதாவது கப்பல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து இது ஒரு கண்காட்சி கூட மாதிரி இல்லாமல் நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. அதாவது கடல்வாழ் உயிரினங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கப்பல் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கேலரி இருக்குது. இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. இங்கே எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம வெளியே வந்தோன்னா அங்கேயும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி பார்த்தானா எல்லா இடமும் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் இப்போ வந்து மேலே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். கீழே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கேலரி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வாகனங்கள் எல்லாமே பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல், நீராவி என்ஜின், அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி விமானமும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட சென்னை ஹார்பரை வந்து ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா உள்ள ஒரு டிராக்டர் வந்து மாடல் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. பசங்களாம் அதில் ஏறி உட்காந்து அவங்க வந்து ஓட்டுறது மாதிரி அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்போ வந்து இப்போ வர இருக்கக்கூடிய காரோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸு, அப்புறம் வந்து ஹியர் பாக்ஸு, ஸோ எல்லாமே தனித்தனியாக எல்லாமே நமக்கு வந்து பார்வைக்கு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு நாள் வந்தோன்னா நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா ஒரு டைம் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோடய நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்கணும் நம்ம சமையல் யோசி சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.